சேற்றை வாரி இறைப்பு. பின்னணியில் பாஜக பெண் நிர்வாகி. என்ன நடந்தது? முழு பின்னணி. தமிழக வனத்துறை அமைச்சரும் திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவருமான பொன்முடி மீது இன்று சேற்றை வாரி அடித்த சம்பவம் பரபரப்பை பற்ற வைத்தது. விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்ட மக்களை சமாதானப்படுத்த சென்றபோது இந்த சம்பவம் அரங்கேறியது. இந்த நிலையில் இந்த சம்பவத்துக்கு பின்னால் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இருப்பதாக அதிரடியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு. நடந்தது என்ன? விரிவாக பார்ப்போம். பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டின் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, திண்டிவனம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் அருகே உள்ள அரசூர், இருவேல்பட்டு உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அப்பகுதியில் வசித்தவர்களின் வீடுகளில் புகுந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. 2 தளம் உள்ள வீடுகளின் மாடியில் ஏறி அப்பகுதியினர் தங்களின் உயிர்களை காப்பாற்றிக் கொண்ட நிலையில் அங்கிருந்து மீட்கப்பட்டவர்கள் விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் தங்கினர். மீட்கப்பட்டவர்களுக்கு உணவு, தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் ஆத்திரமடைந்த மக்கள் இருவேல்பட்டு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர்.